ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சிலபஸை எலாபரேட்டா பார்க்க போறோம். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 100 மார்க் கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் 75 மார்க்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் 25 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதுல உள்ள என்னென்ன இருக்கு, இதுக்கு எங்க இருந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி தமிழ்நாடு வக்ஃப் போர்டு என்ன சொல்லியிருந்தாங்க, இது குரூப் 4 உடைய எக்ஸாமினேஷன், குரூப் 4 உடைய ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நோட்டிபிகேஷன்ல ரீசெண்டா வந்ததுல சொல்லியிருந்தாங்க. சரி, குரூப் 4 உடைய சிலபஸ் என்ன அப்படிங்கறது பாருங்க. யூனிட் 1ல வந்து ஜென்ரல் சயின்ஸ் வருது. ஜென்ரல் சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு? பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை எலாபரேட் பண்ணி ஒவ்வொன்றா என்ன பண்ணிருக்காங்க, உள்ள கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ்ல என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில என்ன படிக்கணும், பாட்னி, ஜுவாலஜி என்ன அப்படிங்கிறத. இது எல்லாமே ரொம்ப பேசிக் சயின்ஸ் தான். இதுக்கு சோர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சொல்லப்போனா எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து நமக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸ் தான். சரிங்களா? 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா தரவா படிங்க இந்த ஜென்ரல் சயின்ஸ் போர்ஷன்ஸுக்கு. ஸோ இதுல நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, என்ன அப்படின்னா, சார் ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா இல்ல நியூ சிலபஸ் படிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதுன்னா, நம்ம இந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் டாபிக் இருக்கும் இல்லையா? இப்ப பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிபிக் லா, இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் அப்படின்னு இந்த தனித்தனி சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சாப்டர் வைஸ் தான் நம்ம படிக்கணும். இந்த சாப்டரை கொண்டு போய் எங்க பார்க்கணும்னா, இது ஓல்டு சிலபஸ்ல எங்க வருதோ ஓல்டு சிலபஸ்லயும் படிச்சுக்கணும். தென் அதோடைய அப்டேஷன் தான் எதுல கொடுத்துருப்பாங்கன்னா, கொஞ்சம் அதை விட எச்சா ஏதாவது தகவல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நியூ சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. சில சாப்டர்ஸ்ல ஓல்டு புக்ல இல்லாத விஷயங்கள் நியூ புக்ல வந்திருக்கும். சில சாப்டர்ஸ்ல ஓல்டு புக்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் நியூ புக்ல இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால ரெண்டு புக்கையும், இந்த சாப்டர் வைஸ் ரெண்டு புக்கையும் நீங்க தரவு பண்ணி வச்சுக்கிறதா என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் சோர்ஸ் ஜெனரல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு. தென் அடுத்து பாருங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸ்ங்கிறது இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதுல இருந்து தான் வரப்போகுது. அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஹிஸ்டரியா இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் நியூஸா இருக்கலாம், ஜியாகிரபி புவியியலுடைய தகவல்கள், பொருளாதார செய்திகள், லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இன்வென்ஷன்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போகுதுன்னா நடப்பு நிகழ்வுகள் கேள்வி வரப்போகுது. நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் கடந்த 6 மாதத்தினுடைய நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கோங்க. பொதுவாகவே குரூப் 4 எக்ஸாம்னாலே அவ்வளவுதான். ஒரு லாஸ்ட் நோட்டிபிகேஷன்ல இருந்து பிஃபோர் ஒரு 6 மந்த் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க மந்த்லி கம்பைலேஷனா எடுத்து அதை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி. ஓகேவா? இந்தியன் எக்கானமியை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே போர்ஷன்ஸ் கம்மி தான். சரிங்களா? என்னென்னு பாருங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 years பிளான்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து ரூரல் வெல்ஃபேர். அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா இதுல இருந்து கேட்பாங்க. இந்த ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 year பிளான்ஸ்ல இருந்தும் என்ன பண்ணிருக்காங்க, அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் எக்கனாமிக்ஸ் உடைய பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா? லைக் இப்போ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, தென் என்டிபினா என்ன, தென் என்என்பினா என்ன. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்டை, நேஷனல் இன்கம்ல தான் இது எல்லாமே வரும். ஸோ இது மாதிரி இருக்க பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, தென் இன்ஃபிளேஷன்னா என்ன, தென் டீஃபிளேஷன்னா என்ன. ஸோ இது மாதிரி பேசிக்கான விஷயங்களை பாருங்க. பார்த்துட்டு இந்த ஸ்கீம்ஸை நல்லா பாத்துங்க. இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லா புக்ல படிச்சுட்டு இருக்கணும்னு தேவையில்ல. ஸ்கீம்ஸ் தென் இந்த கான்செப்டை படிச்சுட்டு போனாலே என்ன பண்ணலாம், நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மிமா. நமக்கு இப்ப இருந்து ஆரம்பிச்சா கூட ஒரு 1.5 months தான் இருக்கு. நீங்க 1.5 monthsல ஜிஎஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஜென்ரல் என்ன சொல்றது, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுமானா இந்த 1.5 monthல படிச்சு முடிக்க முடியாது. அப்ப நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லாத ஓரளவுக்கு இருக்கக்கூடியதை படிச்சுட்டு போகணும். தென் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேவா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுல இருந்து சுதந்திர போராட்டம் வரைக்கும் இருந்த இந்த இது. தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. இதுல வந்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க,
தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ரீசனிங் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் ஆப்டிடியூடு. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல வந்து ஆப்டிடியூட் தான் வரும். ஸோ இந்த வக்ஃப் போர்டு எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அது அவங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு இங்க சொல்லல. இந்த நோட்டிபிகேஷன்ல GS 100 தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஆப்டிடியூட் தனியா 25க்கு வருமா என்னங்கிறத பத்தி அவங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இருந்தாலும் ஆப்டிடியூடுக்கு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரி, இந்த GSல நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் தரணும் அப்படின்னா, நான் எதை சொல்லுவேன்னா ஆப்டிடியூடுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. சப்போஸ் 25 மார்க்ஸ் வருதான்னா டைரக்டா 25 இதுல இருந்து கவர் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படியும் ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் இருக்குங்கிறனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு கொடுங்க. ஓகேவா? தென் பாலிட்டி, தென் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. ஏன்னா இதுல இருந்து எல்லாத்துலயுமே 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15 to 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிட்டாலே ஓரளவுக்கு பாருங்க இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட முடியும். 45, ஒரு 5, 50, 70 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கிட்டத்தட்ட கவர் ஆயிரும். அடுத்து சயின்ஸ்ல ஒரு 15, மீதி ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க சயின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா அதுல போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், தென் பயாலஜி, பாட்னி படிக்கணும். நாளையும் படிச்சு ஒரு 15 மார்க்கை செக்யூர் பண்றதுக்கு ஒரே சப்ஜெக்ட் பாலிட்டி, ஒரே சப்ஜெக்ட் ஹிஸ்டரி, ஸோ இதை மட்டும் படிச்சு 15 மார்க்கை செக்யூர் பண்ணிக்கிறது பெட்டர். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். தென் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இதுல இருந்துதான் வந்து 75 கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பேசு பொருள். இது சொல்ல போனா என்ன அப்படின்னா, குரூப் 4 உடைய சிலபஸ் படிதானே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் 4ல வந்து ஜென்ரல் தமிழ் 100 மார்க்குக்கு வரும், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 மார்க்குக்கு வரும். அப்படி பார்த்தா இதுல அப்படித்தானே கொடுத்துருக்கணும். ஆனா வந்து இதுல 75 தமிழ் கொடுத்துட்டாங்க, 25 தான் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கிலீஷ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ அந்த போர்டு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ப்ரீ டாமினன்ட். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எனக்கு வந்து இன்னும் நான் தமிழ் மீடியம் கிடையாது அப்படின்னு சொல்றது நம்ம சைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து அதை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சோ இப்ப வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி, இனிமேல் ப்ரீ டாமினண்டா வந்து தமிழ் கல்ச்சர், தமிழ் சொசைட்டி, தமிழ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதான் அவங்க ப்ரியாரிட்டியா கொடுக்குறாங்க. சோ அப்ப நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்னா நம்முடைய தமிழுடைய நாலேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுல என்ன ஒர்க் பண்ணணுமோ ஸோ அந்த வழிவகைகளை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு கிளவர், ஒரு அறிவாளி பிள்ளைக்கு அதுதான் அழகு. இன்னும் வந்து நம்ம வந்து ஐயோ போர்டு வந்து 75 கொஸ்டின் தமிழ் வச்சுட்டாங்க, எங்க இங்கிலீஷ் மாணவர்கள்லாம் நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்லாம் இங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட்டுடைய டிசிஷன். கவர்மெண்ட்டுடைய டிசிஷன்ல இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஈவன் இப்ப பாருங்க, இப்ப வந்திருக்கக்கூடிய குரூப் 2ல கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சொல்லி பர்டிகுலரா தமிழ்நாடுடைய விஷயங்களை மட்டும் 80 மார்க் வரும்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாட்டுடைய எக்ஸாம் அட்டன் பண்றோம், போய் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறோம்னா அப்ப தமிழை பத்தி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ அதனால கஷ்டம்லாம் அவ்வளவு ஒண்ணும் இல்ல, தமிழ் ரொம்ப ஈஸி தான் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? பாக்குறதுக்கு பெரிய பிரமிப்பா தெரியலாம், ஆனா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். சோ அதனால இப்ப என்ன பண்ணிக்கோங்க, அந்த விவாதங்களை தவிர்த்துட்டு நீங்க இந்த 75 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத அதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்கம்மா. அதுதான் வந்து அறிவாளி பிள்ளைக்கு அழகு. சோ இந்த தமிழ்ல என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க. இலக்கணம் கொடுத்திருக்காங்க. இந்த இலக்கணம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதிர்ச்சொல் என்ன, அருஞ்சொற் பொருள் என்ன, இங்க பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக, எது வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க, இப்படின்னு சொல்ற இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, ஒருமை பன்மை பிழைகள், சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை, அந்த விஷயங்கள் இது எல்லாமே தான் தமிழ்ல வரும். சரிங்களா? இதெல்லாம் இலக்கண விஷயங்கள்ல கொடுத்திருக்கக்கூடியது. தென் இலக்கியம் அப்படிங்கிறது சங்ககால இலக்கியத்திலிருந்து இக்காலம் வரை இருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள், திருக்குறள், தென் 14 மேல் கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியங்கள். சோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நூல் ஆசிரியர், அந்த பாடல் வரிகள், பாடல் வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இலக்கிய பகுதிகள்ல வரும். ஓகேங்களா? இதுவுமே சிற்றிலக்கியங்கள், இது எல்லாமே இலக்கியங்கள் தான். தென் அதுக்கப்புறம் பகுதி இதுல தமிழ் அறிஞர்களும் தொண்டுகள், பாரதியார், பாரதிதாசன் சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உரைநடை ஆசிரியர்கள். சரிங்களா? உரைநடை ஆசிரியர்கள், கவிதைகள், புது கவிதைகள், தமிழ் தொண்டுகள், தமிழ் அறிஞர்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் இதுல வரும்.
இது சோர்சஸ் வந்து வேற எங்கேயுமே இல்லம்மா. 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸை நல்லா தரவு பண்ணுங்க. ஓகேங்களா? வெறும் ஓல்டு புக்கை மட்டுமே இப்போதைக்கு நீங்க படிச்சுட்டு போனாலும் போதும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல இந்த இலக்கிய பகுதி இருக்கு இல்லையா, பகுதி சொன்னோம் இல்ல, இந்த இலக்கிய பகுதியும் அதுக்கடுத்து சொன்ன தமிழ் அறிஞர்களும் தொண்டும், இந்த ரெண்டும் வந்து டோட்டலா பைஹார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? முக்கியமான தகவல்களை நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பியூரா முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படிங்கிறது இது கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? சோ நீங்க கவலைப்பட வேணாம். நம்முடைய இக்லாஸ் சேனல்லையே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜெனரல் தமிழுடைய 100 மார்க்ஸை கவர் பண்ணி ஃபுல்லா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ் உடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். சோ அதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா போய் எல்லா கிளாஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? கிளாஸ் வைஸ் அதுல பிரிச்சிருக்காங்க. இலக்கியம், உரைநடை, இலக்கணம் சொல்லி தனித்தனியா கிளாஸ் பிரிச்சிருக்காங்க. சோ இப்ப இருந்தே டெய்லி நீங்க ஒவ்வொரு வீடியோவா பார்க்க ஆரம்பிச்சா கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1 மந்த்துக்குள்ள தமிழை ஈஸியா முடிச்சிடலாம். சைட் பை சைடு வந்து ஜிஎஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வாங்க. சோ நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா தமிழ் கிளாஸையும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். சோ என்ன பண்ணிக்கோங்க, நீங்க தமிழ் கிளாஸ இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி சேனல்லயே பாத்துக்கோங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து வெறும் 25 மார்க்ஸ் தான் வரப்போகுது. சோ இதுலயும் என்ன இருக்கு அப்படின்னா பார்ட் ஏ வந்து கிராமர் கொடுத்துருக்காங்க, பார்ட் பி லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க, தென் பார்ட் சி என்னன்னா ஆத்தர்ஸ் அண்ட் தேர் லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா இந்த 25 இது வந்து பார்ட் ஏல இருந்து கேட்பாங்களா, பார்ட் பில இருந்து கேட்பாங்களா, பார்ட் சில இருந்து கேட்பாங்களா? ஏன்னா வெறும் 25 தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க. ஆனா ஒண்ணு விளங்கிப்போங்க, அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பொதுவா தான் கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ல. அதனால இதுல இருந்து தான் கேட்பாங்க, அதுல இருந்து தான் கேட்பாங்கலாம் கிடையாது. 3 இதுல இருந்தும் கேட்பாங்க. பார்ட் ஏல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின் வரும், பார்ட் பில இருந்தும் வரும், பார்ட் சில இருந்தும் வரும். ஆனா அதோடைய ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் கம்மி ஆகலாம். இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், அடுத்து ஒரு 7, அதுக்கு அடுத்து மீதி இருக்கிறதுல ஒரு 10, 15ங்கிற மாதிரி இந்த விகிதம் எப்படி வேணாலும் மாறலாம். ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா கிராமர், லிட்ரேச்சர், ஆத்தர்ஸ் 3 தான் படிச்சுட்டு போகணும். நீங்க பர்டிகுலரா நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னா நீங்க மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணிருவீங்கம்மா. சோ அதனால கிராமர் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே சிம்பிள். நம்ம 6th to 10th வரைக்கும் படிச்ச கிராமர்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ்ல சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்சர்வ்ட் இன் த ஃபாலோயிங் போயம்ஸ். சோ அதுல அலிட்ரேஷன் வருதா, அல்யூஷன் வருதா, அல்லது சிம்லி வருதா, மெட்டஃபர் வருதா, பெர்சனிஃபிகேஷன் வருதா? சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லிட்ரேச்சர்ல படிச்சிருப்போம். தென் அதுக்கப்புறம் ஒரு போயட்ரியை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொஸ்டின் கேட்கறது, போயம்ஸ்ல இருந்து முக்கியமான லைன்ஸ் கொடுத்து இது யாருதுன்னு கேட்கறது. ஓகேவா? அல்லது ஒரு கொஸ்டின் ஆன் த பயோகிராபி ஆஃப் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவங்களுடைய பயோகிராஃபில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது, ஷேக்ஸ்பியர். சோ இது மாதிரி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ இவங்களுடைய லிட்ரேச்சர்ஸ்ல இருந்து தான் என்ன பண்ண போகுது, கொஸ்டின்ஸ் வரப்போகுது. தென் அதுக்கு அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய பார்ட் சி என்ன அப்படின்னா ஆத்தர்ஸ் அண்டர் லிட்ரரி ஒர்க்ஸ். ஓகேங்களா? மேட்ச் த போயம்ஸ் வித் த போயட். ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இது சொன்ன பொயட்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரி, அந்த பொயட்டர் வந்து எந்த நேஷனாலிட்டிய, ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இது எந்த நேஷனாலிட்டி, எந்த நாட்டுக்காரர் எழுதுனதுன்னு சொல்லி கேட்பாங்க. சோ இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த பார்ட் சில இருந்து வரப்போகுது. சேம் அந்த ஆட்டோபயோகிராஃபி, ஓகேவா, நேஷனாலிட்டி த போயட்ஸ் பிலாங் டு. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்ட் சில இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஆனா எக்ஸாம்னு வந்துட்டா நம்ம எல்லாமே எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம இதுக்கப்புறமும் உட்காந்து போர்டு வந்து மாத்துவாங்களா, ரீகன்சிடர் பண்ணுவாங்களா? சோ அதை பத்திலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்கம்மா. நமக்கு இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் தமிழ் 75 மார்க்ஸ், தென் 25 மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷ். இது ரெண்டையும் நீங்க வந்து இதுல 95+ கண்டிப்பா வைக்கணும். இது ரெண்டுலயும் நீங்க 95+ மார்க் வச்சீங்கன்னா தான் ஜெனரல் ஸ்டடீஸ்ல குறைஞ்சது நீங்க ஒரு 60 எடுத்தாவது உங்களுக்கு ரிசல்ட் ஃபேக்டர் கொடுக்கும். ரிசல்ட் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த லாங்குவேஜ்லயே ரொம்ப கம்மியா எடுத்துட்டீங்க, 50, 60, 70 மாதிரிலாம் போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியாதுன்னா ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு படிக்கும் போது இந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் தரவா முடிங்க. இதுக்கான 100 மார்க்கை செக்யூர் பண்ணிக்க பாருங்க. 95+ வைக்கணும். கண்டிப்பா 95+ கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருக்கணும் நீங்க. தென் இதுல ஒரு 60 to 65 கொஸ்டின் அடிச்சாலும் ஈஸியா ஒரு 150 வரைக்கும் எடுத்துடலாம். 150+ வந்துடும். நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாவே இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஜெனரல் தமிழ் கிளாஸை பத்தி நீங்க பயப்பட வேணாம். நம்முடைய சேனல்லே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா கிளாஸஸும் போய் பாருங்க. இல்ல உங்களுக்கு ஃபர்தரா வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. சோ அந்த டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். சோ இந்த எக்ஸாமை பத்தி ரொம்ப பயப்பட வேணாம். ஜெனரல் தமிழ் படிக்கணுமா அப்படின்லாம்
கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க, ஈஸியா முடிச்சிட முடியும். ஓகே, அடுத்த வீடியோல அடுத்த அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நீங்க எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4க்கும் இந்த தமிழ்நாடு வக்ஃப் போர்டுக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.